ஹே காய்ஸ், குட் மார்னிங். நான் தான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேங்க. நல்லா ஓட்டுறேண்ணா, பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி ஓட்டுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சின்ன ட்ரைவ், டவுனுக்குள்ளே தான், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ட்ரெயினில் ஒரு இடம் வர போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிவிட்டு நான் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அங்கங்கே பள்ளம் மேடெல்லாம் இருக்குது. என் ஹஸ்பண்டு பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது சைகை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லியே பழக்கமாயிடுச்சு. தானே ஓட்டட்டும் அப்படின்னு சொல்லி விட மாட்டாங்க. அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அந்த கை வந்து சைகையில் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் தான் சொல்ல போகிறேன். என்னன்னு சொன்னால், வந்தே பாரத் ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன மெசேஜ். என்னென்னா, பெங்களூர்லேருந்து மதுரை வரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் விட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் காலையில் 5:15க்கு சென்னையில் டீ குடிச்சிட்டு ட்ரெயின் ஏறினீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் நாகர்கோவில் வந்துடலாம். சூப்பராக நாகர்கோவிலில் வந்து லஞ்சை முடிச்சிடலாம். அது வந்தே பாரத்தோட இன்னொன்று பெங்களூர்லேருந்து மதுரை வரைக்கும், அது டைமிங் தெரியல, அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அப்புறமா இதோட டிக்கெட் ரேட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 955 ரூபா, அது நார்மல் சீட்டு. அப்புறம் லக்ஸரி சீட்டுனா 1700 ரூபா. இப்போ சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும்னா 1200 ரூபா நார்மல் சீட்டு. லக்ஸரி சீட்டு வந்து 2295 ரூபா. அப்புறம் சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு சாதாரண சீட்டு 1760 ரூபா. லக்ஸரி சீட்டு வந்து 3240 ரூபா. இந்த மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்கும். அப்புறம் நமக்கு நிறைய டைமிங் இதில் வந்து சேவ் ஆகுது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. இது வந்து லன்ச் இன்க்ளூடட். உங்களுக்கு அந்த டைமிங்கில் உள்ள லன்ச் அதிலே கொடுத்துருவாங்க. நீங்கள் நாகர்கோவிலில் தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லி கிடையாது. உங்களுக்கு ட்ரெயின்லேயே அந்த லஞ்சும் கொடுத்துட்றாங்க. காலையில் லஞ்சு, காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சும் அதில் கொடுத்துட்றாங்க. அது யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பெங்களூர்லேருந்து மதுரை வரணுன்னா கிட்டத்தட்ட ஈவினிங்லாம் வந்துடலான்னு நினைக்கிறேன். அந்த டைமிங் தான் இருக்கும். நான் அதை பார்த்து போடுறேன். அப்புறமா என்னோடய வீடியோஸ் பாருங்கள், சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய பேர் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணும்போது தான் இன்னும் எங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கும் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.